பலாப்பழம். இந்த பலாப்பழத்தை பாருங்களேன், மிகவும் பெரிய பழம். அது வெளிப்புறத்தில் பார்த்தீர்கள் என்று கேட்டால் நிறைய முட்கள் நிறைந்திருக்கும். அந்த முட்களை தாண்டி உள்ளே சென்று கேட்டால் கெட்டியான தோல் இருக்கும். அதையும் தாண்டி உள்ளே சென்றால் அங்கு ஜடை போன்ற பொருட்கள் இருக்கும். அதையும் தாண்டி உள்ளே சென்றால்தான் சுவை மிகுந்த பலாச்சுளைகள் இருக்கும். எதற்காக இத்தனை ஏற்பாடுகள் இந்த பழத்திற்கு? எல்லாம் ஒரு காரணத்திற்காக. இயற்கை என்பது நமது சிந்தனைக்கு சில சமயங்கள் அப்பாற்பட்டு இருக்கும். இந்த பழம் சுவை மிகுந்த தனது சுளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக எத்தனை அடுக்குகளை வைத்திருக்கிறது பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதாவது பெரியவர்களும் சரி, கடவுளும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு நல்ல வழிகளை சொல்லித் தருகின்றார்கள். அந்த வழிகள் எல்லாம் பலாச்சுளைகள் போன்றவை. அந்த வழிகள் எல்லாம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும்? பல அடுக்குகளை கொண்டு அவைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்கப்படும் பொழுது நமக்கே சில சமயம் சலிப்பு ஏற்பட்டு எரிச்சல் ஏற்படும். இது என்ன? இந்த கட்டளைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டுமா? பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டுமா? நான் ஏன் உண்மையோடு இருக்க வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும், விசுவாசியாக இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் எழக்கூடும். ஆனால் இப்பேற்பட்ட சோதனைகள் எல்லாம் நமக்கு வரும் பொழுது அவைகளெல்லாம் முட்களாக, பலாப்பழத்தை சுற்றியுள்ள முட்களாக நம்மை பாதுகாக்கின்றது. அந்த பாதுகாப்பு அரணை தாண்டி இன்னும் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தும் பொழுது கெட்டியான தோல் போன்று விசுவாசம் ஆழமாகின்றது. அதே சமயத்தில் ஜடை போன்ற பொருட்களும் நம்மை பாதுகாத்து நிற்கின்றன. இந்த சோதனைகள் மனதில் எழுகின்றது அல்லவா, கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற சோதனைகள் எல்லாம் அந்த ஜடை போன்ற பொருட்கள். இதெல்லாம் எழும் பொழுது நமது விசுவாசம் அப்படியே ஆழமாக பலாச்சுளை போன்று பதிக்கப்பட வேண்டும் நமது நெஞ்சுக்குள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஒருபோதும் நம்மை அழித்து விடக்கூடாது. மாறாக அவை கவசங்களாக மாற்றப்பட்டு நமது விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும்.